குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு நடக்க போற யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது ராயல் பாஸ் ஆஃபர் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் போய்கிட்டு இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நீங்க அசிஸ்டன்ட் யாருமே எழுதிருப்பீங்க. அந்த 2 ஷிஃப்ட் நடந்துச்சு, 2 ஷிஃப்ட்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆனா இங்க நீங்க வரத்துல கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட்டா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? சோ ரொம்ப டெட் ஈஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓரளவு உங்களை ட்விஸ்ட் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா கொஸ்டின் இருக்க போகுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல காம்போசிட் டைம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 hours கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஷனல் டைமிங் இல்லை. ரெண்டாவது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு 20 மார்க் தான். ஓகேவா? 20 கொஸ்டின் 20 மார்க் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது ஜெனரல் அவேர்னஸ்ல ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பினான்சியல் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு 40 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மேபி பினான்ஸ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி ஒரு 5 or 6 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை உட்கார்ந்து யோசிக்காதீங்க. ஓகேவா? நீங்க நாளைக்கு போய் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குவான்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கு இல்லையா, 50 கொஸ்டின் இருக்கு இல்லையா, எவ்வளவுக்கு மேக்சிமம் போட முடியுமோ அவ்வளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட வேண்டும். இங்கிலீஷ் எக்ஸாம போடத்துல என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷனை வாஸ்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா போடுங்க. ஓகேவா? அங்க வந்து எரர் கேட்டிருக்காங்களா, இல்ல எரர் இல்லாத பாட்டு கேட்டிருக்காங்களா, fill in the blanksல எந்த இது செட் ஆகாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, இல்ல செட் ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்களா, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ரொம்பவே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டும். ஓகேவா? மொத்தம் 200 கொஸ்டின் 200 மார்க் தான். சோ ஈக்குவலா எல்லா கொஸ்டினுக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இதுலயே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, there will be a penalty for wrong answer marked by the candidate. So வந்து நீங்க வந்து மார்க் பண்ணீங்க ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1/4 மார்க் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிடக்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் 0.25 மார்க் உங்களுக்கு ரைட்டான ஆன்சர்ல இருந்து என்ன பண்ணப்படும் பாத்தீங்கன்னா கழிக்கப்படும். நம்மளுக்கு இது ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கறத என்ன பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் அப்படிங்கறதுனால இது நம்ம காம்படிட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கூட தான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா காம்படிட் பண்ண போறோம். 250 வேகன்சி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்க கேட்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது சார். இதுல செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குதா அப்படிங்கிற என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா கேக்குறீங்க. ஆக்சுவலி கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ரைட்ஸ் த ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. செக்ஷனல் கட் ஆஃப் பத்தி பேசல. பட் நம்ம எதுக்குமே எப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தயாரா இருக்கணும். எப்பவும் போல நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா அக்யூரேசியா போடுங்க. செக்ஷனல் கட் ஆஃப் பத்தி நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம்னு பாத்தீங்கன்னா ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? உடனே அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப கட் ஆஃப் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் உங்களுக்கு இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா? சோ ரீசனபிளா ஒரு கட் ஆஃப் வச்சு அதுல இருந்து 1:3 என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. 3 பேர்த்துல ஒரு பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வேலை கொடுப்பாங்க. இந்த ஜாப் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஜாப். தயவு செய்து யாருமே இதை வந்து லெத்தாஜிக்கா போய் எக்ஸாம் எழுத வேண்டாம். கொஞ்சம் கான்பிடண்டா போய் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா எழுதுங்க. கீ பாயிண்ட், அதாவது எனக்கு இங்கிலீஷ் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் ஃபுல் மார்க் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு இங்கிலீஷ்ல வந்து நான் கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கு தான் நான் படிச்சு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்ல மத்தவங்க போடுறதை விட ஒரு 15 to 20 கொஸ்டின் அதிகமா போட்டுட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டேலி பண்ணிருவீங்க. எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர்ல 20 கொஸ்டின் தான் இருக்குது. சோ அதுக்கு நீங்க அதிகமா டைம் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்துருங்க. இதுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியம். எந்த கொஸ்டின்லயுமே தயவு செய்து உட்காராதீங்க. ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருங்க. தெரியலையா, ஆன்சர் வரலையா, பதறாம சரி இதை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வைங்க. லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ளக்க போங்க. என்ன பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்ற சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா போனோம்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் செக்ஷனை அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டாவது செக்ஷனா என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வந்தா இங்கிலீஷ் நல்லா ஆடுங்க, இல்ல குவான்ஸ் நல்லா இருந்தா குவான்ஸ் நல்லா ஆடுங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல நான் ஆவரேஜா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இங்கிலீஷ் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொண்டு போயிருக்க. அதுக்காக டைம் கொடுக்காம இருக்கக்கூடாது. நீங்க இங்கிலீஷ்ல லாஸ்ட் கொண்டு போனீங்கன்னு பாத்தீங்கன்னா
அட்லீஸ்ட் ஒரு 22 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு ஒதுக்கணும். ஓகேவா? அந்த இங்கிலீஷ் போடுற நேரத்துல மத்த செக்ஷன் என்ன பண்ணக்கூடாது பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்க கூடாது. இல்ல சார் இங்கிலீஷ் நல்லா பண்ணுவேன், எனக்கு குவான்ஸ் தான் நல்லா வராது பாத்தீங்கன்னா குவான்ஸை லாஸ்ட் கொண்டு போயிருங்க. அட்லீஸ்ட் 35 மினிட்ஸ் தான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா குவான்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 35 மினிட்ஸ்ல மத்த செக்ஷன் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டருக்கு எவ்வளவுக்கு உங்களால டைமை சுருக்க முடியுமோ அவ்வளவுக்கு சுருக்குங்க. ஒன்ஸ் வாஸ்து பாக்குறீங்க புரியலையா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? அதை திருப்பி யோசிக்காதீங்க. யோசித்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரப்போறது இல்லை. நம்ம அந்த செக்ஷனை விட்டுட்டு மற்ற செக்ஷன்ல ஸ்கோர் பண்றது எப்படி அப்படிங்கறத என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. திருப்பி சொல்றேன், எக்ஸாம் ஈஸி டு மாடரேட் லெவல் தான் இருக்கப்படாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அக்யூரேசியா போடுங்க. கண்டிப்பா எல்லாரும் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? நாளைக்கு இதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். எழுத போற எல்லா மாணவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப், போட்டோ அண்ட் ஒரிஜினல் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. கையில பெண்ணும் என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா புது பெண் இல்லாம பழைய பெண் என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காதீங்க, நல்லா ஃப்ரீயா இருங்க. மார்னிங் பேரண்ட்ஸ்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்திலையும் அப்செட் ஆகாதீங்க மார்னிங் அண்ட் இன்னைக்கு நைட்டுமே. ஓகேவா? நல்லா தூங்கி எழுந்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எக்ஸாமும் உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஈஸியாவே இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.